ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூடயும் தோசை பூரி கூடயும் சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பச்சை பயிறு ஓவர் நைட் ஊற வச்சிடுங்க. அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கப் அளவுக்கு பச்சை பயிரை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சள் தூள், சீரகம் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7 to 8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். வேகிற டைம்லேயே நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயம், காஞ்ச மிளகா, தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபிங்க. வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா தீய விட்டுடாதீங்க. அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிறு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதான் ரொம்ப நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பச்சை பயிறு கடையும் போதே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.